ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம சாயித் மோத்குரி டைரக்ஷன்ல யுவச்சந்திரா, அனன்யா, அஜய் நடிப்புல 2024 வெளியான போர்ட்டல் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். போர்ட்டல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்துல மூட நம்பிக்கையை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு மக்கள். அந்த மக்களுக்கு ஒரு பண்ணையாருன்னா ஒரு பெரிய ஒரு அடாவடியான பண்ணையாரா இருப்பாங்க. அவங்க ஃபேமிலியே பூரா அந்த ஊர்ல இருக்கிற சாமியோட பேர் வச்சு ஏமாத்துவாங்க, குறி சொல்லுவாங்க. குறி சொல்லி வருஷம் ஒரு கிடாய் வெட்டினாதான் அந்த ஊருக்கு மழை பெய்யும், அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சிலுமையா இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வைப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல படிப்படியா ஆட்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் அம்மனுக்கு சரியானபடி தலைமை இடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வர அஜய தலைமையிடமா கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் முயற்சிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அஜய் ஒரு பெரிய வில்லனா மாறுறாரு. வில்லனா மாறி ஒரு கிடாய் அவங்களுக்கு வழக்கு சொல்லி கொடுக்கிறாரு ஹீரோ கிட்ட. அவங்க அடிமைத்தனமா இருக்கிறதுனால அவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தன்னோட குழந்தைய எப்படியாவது படிக்க வைக்கணும், அந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய ஆளா வரணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்ப அஜய் ஹீரோவோட குழந்தை படிச்சதுன்னா இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் திமிர் வந்துடும், அதுன்னு சொல்லிட்டு அவங்க யாரையுமே படிக்க விட மாட்டாங்க, அடிமைத்தனமா நடத்துவாங்க. அதையும் மீறி அந்த கிடாயை கொண்டு போய் ஒளி வச்சிருவாங்க. அப்புறம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவர் கெடா கொண்டு வரணும், இல்லைன்னா நம்ம தெய்வ குத்தமாயி எல்லாம் செத்து போயிருவோம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கெடாயத்திலே அவர் போவாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல என்னாச்சு அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டோரி ஆரம்பத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல படம் ஓபனிங் ஆகும்போது ஹீரோவோட கண்ணுல எருக்கம்பால் ஊத்துற மாதிரி ஒரு சீன் கொடுப்பாங்க. அப்போ எருக்கம்பால் ஊத்தின உடனே அந்த கண் தெரியாத இடமே அந்த அந்த கடாயை பிடிச்சிட்டு வரணும். அதுக்கு இடையில இந்த பிளாஷ்பேக் கதை 1970 நடக்கிற மாதிரி இந்த கதை காட்டியிருப்பாங்க. ஸ்கிரீன் பிளே, அந்த இடத்துக்கு உண்டான எல்லா அந்த கேமரா ஒர்க், ரெண்டாவது டிசைனிங் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஓபனிங் ஒரு 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா போகும். அதெல்லாம் உண்மையிலே அந்த கிராமங்கள்ல எல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்ப 70 60 நடந்திருக்கும். அது அப்படியே கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்திருப்பாங்க. அப்புறம் ரெண்டாவது, இந்த காதல் காட்சிகள் ஒட்டவே இல்லை இந்த படத்துல. அது ஒரு மைனஸ் நம்ம பார்ப்போம். அப்புறம் பாடல்கள் இந்த படத்துக்கு தேவையில்லை, எல்லாமே வேகத்தலை தான். அப்புறம் மச்சனா வரக்கூடிய அவர் திடீர்னு துரோகியா மாறுறது. அப்போ அஜயனோட நடிப்பு நம்ம சொல்லி ஆகணும். உண்மையிலேயே வில்லத்தனம் சூப்பர். ஏன்னா அவருடைய நிறைய தமிழ் படங்கள்ல வில்லனா நடிச்சிருப்பாரு அஜய் பட்டேல். இந்த படத்துலயும் அதே மாதிரிதான் சூப்பரா நடிச்சிருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட் கடைசியில கிளைமேக்ஸ்ல அவர் பண்ற அலப்பறையெல்லாம் ஓரளவுக்கு பார்த்து முழுமையா அந்த படத்தை பார்த்து ரசிக்க முடியலனாலும் ஓரளவுக்கு நம்ம பார்த்து ரசிக்கும்படி இருக்கு. அப்புறம் இன்னும் சொல்ல போனா, அந்த கெடா தான் அந்த ஊருக்கோட பெரிய ஒரு சொத்து. அதை கண்டிப்பா அந்த சாமிக்கு பலியிட்டாதான் அந்த ஊர்ல சாவுகளை தடுக்க முடியும்னு சொல்லி மூட நம்பிக்கையை வச்சிருப்பாங்க. ஆனா அது உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர் தாசில்தார் சொல்லிட்டு போவாரு, ஊருக்கு காலரா வந்திருக்கு, இந்த நோட்டீஸ்ல இருக்கிறத உங்களுக்கு முடிஞ்சா யாராச்சும் ஒருத்தர் படிச்சு தெரிஞ்சுக்காங்க, அதுல பண்ணி நடந்தீங்கன்னா காலரா யாரும் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு போவாரு. ஆனா அந்த குழந்தை கடைசியா படிப்பை படிச்சு அந்த குழந்தை அந்த லெட்டர் படிக்கும் போது உண்மையிலே அந்த சீன் டச்சிங்கா இருந்துச்சு. இந்த படத்தினோட ஸ்டோரி ஆரம்பத்துல ஒரு 20 நிமிஷம் பாத்தீங்கன்னா பரபரப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு லேக் அடிச்சு அப்புறம் இன்டர்வலுக்கு மேல ஓரளவுக்கு நல்லா கதையை தேத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா இருந்தாலும் பார்த்த காட்சிகளே தெரிஞ்ச வசனங்களே வந்ததுனால அப்பப்ப கொஞ்சம் லேக் அடிச்சுதான் இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் கொண்டு அது முழுமையா முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். இந்த படத்தினோட ஸ்டோரி ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டோரி. ஏன்னா மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரன் சொல்லி கம்யூனிட்டி வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த தெலுங்கு படங்கள்ல இந்த மாதிரி படம் எடுக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க எந்த மாதிரி வேணாலும் எடுப்பாங்க, ஆதிக்கமாகவும் எடுப்பாங்க, பயங்கரமாகவும் எடுப்பாங்க. அதே போலதான் இந்த 10/11 இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை நீங்க ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்குள்ளேயும் எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.